அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு சூப்பருங்க. நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நேர்த்தியாகவும் கட்டியமைக்கப்பட்ட ஒரு அழகிய தனி வீடை நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாருங்க, இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருமையான கலர்ல நீட்டா பெயிண்ட் பண்ணி நல்லா சிறப்பாகவே வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில ஒரு 5 மீட்டர் ரோட்ல கிழக்கு பார்த்த முனையில கிழக்கு பார்த்த தலவாசலோடைய கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த வீட்டோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா தலவாசலுக்கு முன்பாகவே எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல உயரமா வீட்டுக்கு 3 படி ஏறி போற மாதிரி தான் நல்ல உயரமா கட்டியிருக்காங்க. இப்போ முன்னாடி இருக்க எம்எஸ் கேட்டை திறந்து நம்ம பார்த்தோம்னா முன்னாடி முன்பக்கம் மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியா 2 வீலர் நிறுத்துறதுக்கு போதுமானதாக கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா தளத்தில் ஃபுல்லாகவே நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்லா தளத்தில் ஃபுல்லாகவே நல்ல கிரிப்பான டைல்ஸு பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட உள்நுழைவில் லெஃப்டில் பாருங்க இபி மீட்டருக்குரிய கேபினட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உட் ஒர்க் பண்ணி. அது போக ஒரு இன்வெர்டர் வைக்கிறதுக்கும் அங்கே லைன் கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. அது போக முன்பக்கம் வாசல் தெளிக்கிறதுக்கு ஒரு கொலா ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் மினி பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வீட்டோட தலைவாசல் டோர் தான் பார்க்குறோம். பாருங்கள், நல்ல ஒரு கிழக்கு பார்த்த தலைவாசல் அருமையாக டீக்குட்டில் மேட் ஃபினிஷிங்கில் சூப்பராக பாலிஷ் பண்ணி இந்த தலைவாசல் கதவு அவ்வளோ அழகாக ரம்யமாக நுட்பமாக வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதிக்கு தான் போகிறோம். இப்போ இந்த வீட்டோட உள்நுழைவு ஹால் பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராக போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட்டு ஃபுல்லாகவே கப்போர்டு ஒர்க் பண்ணி நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு ஒரு வித்தியாசமான டிசைனில் நல்லா க்ரீன் அண்ட் ஒயிட் ஷேடில் கொடுத்துருக்காங்க. மேலே பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க சீலிங்கில். அது போக அங்கங்கே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. கார்னிங்கில் பூரா பிஓபியில் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்க, அடுத்தது நம்ம ஆப்போசிட் வாலில் தான் பார்க்குறோம். அது போக இந்த ஹாலோட ஸ்பேஸ் பாருங்க, இந்த லிவிங் ஹால் ஓரளவு நல்ல ஸ்பேஷியஸாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமோடையும் மேல் தளத்தில் ஒரு பெட்ரூமோடையும் கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் டோரையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை கப்போர்டு கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம பூஜை கப்போர்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கிழக்கு பார்த்து பூஜை கப்போர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூம் டோரை தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க இப்போ இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு யூனிஃபார்மாக அதே சேம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது போக கரெக்டாக பெட்ரூம் டோ வந்து உள்ளே என்ட்ரானோடனே வாலில் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு மல்டி கலரில் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லா டிசைன் பண்ணி இந்த பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க வாலில். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் நல்ல லாஃப்டில் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எல் டைப்பில் ஃபுல்லாகவே எந்த திங்ஸும் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக ஒரு பெரிய வார்ட்ரோப் வந்து மர பீரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ஒரு வார்ட்ரோப் செட்டப்போட அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃப்ளவர் டிசைன் பண்ணி பிஓபியில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்கில் அங்கனங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. மல்டி கலரில் லைட் எஃபெக்டோட நல்லாவே அமைஞ்சிருக்கு. அது போக டோருக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு. பாருங்க, இது ஒரு ஜன்னல் வசதியும் இருக்குது. இப்போ அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்க இந்த டாய்லெட் பாத்ரூம் இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டில் வால் முழுதுமே மேலே வரைய டைல்ஸ்லாம் நல்லா ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. கீழே தளத்துலையும் நல்ல கிரிப்பான ஒரு கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் உள்ளே கொடுத்துருக்காங்க. வித் லோவர் கிளாஸோட ஜன்னல் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஹால் பார்த்துட்டோம், தரைத்தளத்தில் அமைஞ்சிருந்த பெட்ரூமும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மீண்டும் இந்த வீட்டோட ஹால் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் என்ட்ரன்ஸில் வாங்க இப்போ நம்ம பார்த்துருவோம்.
இது உள்நுழைவு பகுதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சனில் மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய வுட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாக கிச்சன் வுட் ஒர்க்கு. அடுத்ததாக மேலே பாருங்க, கிச்சன் வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து கிச்சன் மேடை அமைஞ்சிருக்கு. இது ஒரு எல் டைப்பில் இந்த மேடை கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல் டைப்பில் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அருமையான மாடுலர் கிச்சன் செட்டப்போட ட்ரெண்டிங் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கான்செப்ட் டைல்ஸ் வாலில் அரை செவருக்கு டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. கீழே வுட் ஒர்க் பண்ணி மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணிட்டாங்க. எல் டைப்ல கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் அது போக ஓப்பன் செல்ஃப் வேற கொடுத்துருக்காங்க. நிறைய கிச்சன் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இங்க பாருங்க, இந்த பக்கமும் ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. தளத்துல சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் யூனிஃபார்மா காமிச்சிட்டாங்க. அடுத்து இது போக மேல பாருங்க, லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த கப்போர்டும் லேசா இல்லைங்க, எல் டைப்ல ரெண்டு பக்கமும் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லா எல் டைப்ல கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மாடலர் கிச்சன் செட்டப்பை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருந்த லிவிங் ஹால் பார்த்துட்டோம். அது போக தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்ததாக தரைத்தளத்தில் அமைஞ்சிருந்த மாடலர் கிச்சன் செட்டப் பார்த்துட்டோம். முன்பக்க பார்க்கிங் ஏரியாவையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க அடுத்த பெட்ரூமை தான் பார்க்கணும். ஆமாங்க, இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட கட்டி அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இப்போ வாங்க நம்ம மேலே மாடியில் இருக்க போர்ஷனை பார்த்துருவோம். மேலே மாடியில் தட்டோடுலாம் பதிச்சு அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது மேலே மாடியில் இருக்க பெட்ரூமும் கிழக்கு பார்த்த வாசலுடைய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு நல்ல அருமையான வாசலுங்க. இந்த கிழக்கு வாசல் கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோடைய நல்ல ஒரு 5 மீட்டர் ரோட்டு மேலே கட்டியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லேயும் அதே யூனிஃபார்மா சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா அருமையாக கிளாஸி லுக்கில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுபோக வெண்டிலேஷனுக்கு நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கு, சூப்பருங்க. அதுபோக இங்கேயும் ஒரு வுட் ஒர்க் பண்ணி வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. மர பீரோ ஒன்று இங்கே இருக்கு. அடுத்ததான் நம்ம அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூம்ல மேலேயும் பாருங்க, டாய்லெட்டுக்கு மேலே இருக்க லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு நிறைய கப்போர்டு, செல்ஃப், லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு, மாடுலர் கிச்சன் செட்டப்பு. அதுபோக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு உரிய அந்த குழா, அதுபோக பிளக் பாயிண்ட் கனெக்ஷனு எல்லாமே இந்த பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைச்சிருக்காங்க. வழக்கம் போல வால் முழுதும் மேலே வரைய டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. தளத்துலையும் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இந்த டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லிவர் கிளாஸோடய கொடுத்துட்டாங்க. 2 பெட்ரூம்லையுமே 2 அட்டாச் டாய்லெட் பாத்ரூமும் அமைஞ்சு போச்சு. இப்போ சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஹைலைட் என்னன்னா, கிழக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த தலைவாச, 5 மீட்டர் ரோடு நீங்களா 1 சென்ட் மனையில 550 சதுரடி பில்டிங் கட்டுமானத்துல 320 அடியில போர் போட்டிருக்காங்க. முன்பக்கம் மினி பார்க்கிங் இருக்கு, 2 பெட்ரூம் இருக்கு, மாடுலர் கிச்சன் இருக்கு, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, லேஅவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு, வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்டு இருக்கு. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டுக்கு விலை 35 லட்சம் சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.